எருசலேம் நீதி நியாயம் என்ற இந்த 2 கோட்பாடுகளோடு கனெக்ட் ஆகியிருக்கிறது. அதனால் ஆபிரகாமிடத்தில் தேவன் சொல்கிறார், நான் செய்யப்போவதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று அவர் சொல்கிறார். இதோடு தான் நாம் சோதோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த சோதோம் என்கிற இந்த அனுபவத்தில் நாம் வரும்போது, இந்த சோதோம் அனைத்து நீதியையும் இழந்தபடியினால் சோதோமின் கூக்குரல் தேவனிடத்தில் எட்டினது என்று 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 18:20 அங்கே நீதி என்பது இழக்கப்பட்டபடினால் there is outcry. சோதோம் என்பது கூக்குரலின் பட்டணம். அங்கே நீதி இல்லாதபடினால் அங்கே எல்லாம் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறது. everything is crying. சியோன் எருசலேமிலே கூக்குரல் இல்லை, there is no outcry. கூக்குரல் இல்லாமல் இருப்பதற்கு நீதி அங்கே ஆளுகை செய்ய வேண்டும். நீதி ஆளுகை செய்ய வேண்டும். righteousness must reign. புதிய ஏற்பாட்டிலே நீதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஆளுகை செய்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கூக்குரல் என்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலோ நம்முடைய குடும்பத்திலோ நம் ஜீவியத்திலோ அவுட்கிரை என்பது இல்லை. ஐயோ அம்மான்னு நம்ம கத்திக்கிட்டு இருப்பதில்லை, இப்படி ஆயிப்போச்சே என்று நாம் கதறுவதில்லை. அப்படிப்பட்ட கூக்குரல் இங்கே இந்த எல்லைக்குள் இல்லை.